மொறுமொறுன்னு சாஃப்டா அந்த ரோட்டு கடையில இருக்கிறது மட்டும் நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா பிரியாணி ரெடி ஆயிருக்கு. மசாலா போட்டாச்சு. அந்த சிக்கன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகா மசாலா ஒட்டி இருக்கு பாரு. 65 சூப்பரா ரெடி ஆயிருக்கு போல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பண்ண போறோம். சிக்கன் பிரியாணி சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 65 வந்து பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. 1/2 kg சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 கிராம் இருக்கும். 65 வந்து போட போறோம். போல்ல 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பண்றதுக்கு முன்னாடி 65க்கு மசாலாலாம் நம்ம ஊற வச்சு வச்சிட்டோம்னா அது நல்லா ஊறிட்டு இருக்கும். ஸோ நம்ம லாஸ்டா வந்து பொரிக்கும் போது டேஸ்டா இருக்கும். அந்த மசாலாலாம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கன்ல இறங்கி இருக்கும். அதுக்காக தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 65 மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து கிடைக்குது. ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், கஸ்தூரி மேத்தி சொல்லிட்டு எல்லாமே இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அதனால இந்த பவுடர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கார்ன்ஃபிளவர்லாம் இருந்தாலும் அப்படி நிறைய சேர்த்துருக்கேன். 65 பவுடர். ஆமா, இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சேர்த்து செஞ்சோம்னா நல்லா சூப்பரா இருக்கும். ரோட்டு கடையெல்லாம் கிடைக்குது இல்லையா, ஆமா, அந்த ரோட்டு கடையில இருக்கிறது மட்டும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஏன்னா அவங்க முட்டை சேர்ப்பாங்க. தயிர் வந்து சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன் அதெல்லாம் போட்டு செய்வாங்க. தயிருக்கு பேர் முட்டை சேர்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். ஸோ இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஓகே. உப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சேர்க்கல. ஏன்னா இந்த மசாலாவில உப்பு வந்து ஆட் ஆகிருக்கும். உப்பு காரம் எல்லாமே இதுல இருக்கும். இந்த மசாலா ரெடிமேட் மசாலா வேணாம்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃபிளவர், அதுக்கப்புறம் கொஞ்சம் மைதா மாவும் கூட சேர்த்துக்கலாம். மைதா மாவு, அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான 65 மசாலா ரெடி ஆயிடும். இதுல கஸ்தூரி மேத்தி எல்லாம் சேர்த்துறாங்களா, அது அந்த தந்தூரி, ஆமா, அந்த வாசனை வந்து பிளேவர் நல்லா இருக்கும். அதுக்காக தான். ஸோ இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே 65 நீங்க பண்ண போறீங்கன்னா முன்னாடியே ஊற வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மினிமம் ஒரு 1/2 மணி நேரம் ஊறிச்சுனா சிக்கனும் சாஃப்ட் ஆயிடும். நல்லா ஊற சாஃப்ட்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 லெமன் வந்து இருக்கு. சோ அதுல கொஞ்சமா ஒரு லெமன் சாறும் புழிஞ்சு விட்டுக்கலாம். சூப்பர். சோ அப்ப வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும். வெதை இல்லாத லெமன். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டாச்சு. அந்த சிக்கன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அழகா மசாலா ஒட்டி இருக்கு பாருங்க. சோ இத அப்படியே ஊற வச்சிடலாம். இத அப்படியே ஊற வச்சிட்டு இது ஃப்ரிட்ஜ்ல வந்து இப்போ இந்த மசாலா போட்ட சிக்கனை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீசர்ல ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறிட்டு இருக்கும். ஸோ நம்ம அதுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். பிரியாணி செய்யறத விட பிரியாணிக்கு இந்த மெட்டீரியல்லாம் ரெடி பண்ற பத்தியா, அதுக்கு தான் லேட் ஆகுது. இது ரெடி ஆயிடுச்சுன்னா உடனே பிரியாணி வந்து செஞ்சிடலாம். அப்படியே வதக்கிட்டு அரிசி கொட்டி வேக வச்சுன்னா முடிஞ்சு போகுது. 1 பார்ட் பிரியாணி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே வந்து எல்லா பொருளும் சீக்கிரமா ரெடி பண்ணி ரெடியா வச்சிருந்தோம்னா உடனே ரெடி ஆயிடும். கொஞ்ச நேரம் ஆகும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிக்கன் தம் பிரியாணி. நான் எப்பவுமே குக்கர்ல செஞ்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா தம் பிரியாணி தான் செய்வேன். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் சூப்பரா வரும். குக்கர்ல பண்ணும்போதுமே நம்ம தோசைகள்லாம் வச்சு தம் கட்டி பண்ணும்போது என்ன ஆகும்னா அரிசி ஒண்ணு ஒட்டாது, அடி பிடிக்காது, நல்லா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வரும். அதனால நான் அதேதான் வந்து பண்ணுவேன். விசில் விட்டுனா என்னன்னா குழஞ்சிரும் லைட்டா, அப்புறம் வந்து அடி பிடிச்சிரும். அதனால நான் விசில் வைக்க மாட்டேன். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. தம் கட்டினா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து சிக்கன் தம் பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். ஆமா, வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி செய்யறதுக்கு பாத்திரத்துல ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், ஆயில் சேர்த்துட்டு அப்படியே இது கூட வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஸ்பூனா வச்சிருக்கேன். நல்லா வந்து ஒரு கரண்டி, ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஜஷிதா தான் பிரியாணி வந்து கேட்டாலே, நாளைக்கு நான் ஸ்கூல் போறேன், எனக்கு சிக்கன் செஞ்சு கொடு சொல்லி கேட்டா. காலையில வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு செய்ய டைம் இல்ல. சப்பாத்தி செஞ்சு சிக்கன் குருமா மாதிரி வச்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதனால மதிய சாப்பாடுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து செய்யறேன். ஜஷிதா தான் ஆசைப்பட்டு கேட்டா ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆமா, சிக்கன் வேணும் சிக்கன் வேணும் நேத்து நைட்டே சொல்லிட்டாரு ஃப்ரெண்ட். பிரியாணி வேணும், பிரியாணி என்ன வேணா பிரியாணி வேணுமான்னாரு. ஜஷிதாக்காக அழகா செஞ்சு கொடுக்கலாம். எண்ணெய்லாம் சூடாகிடுச்சு. இல்லை பட்டை வகை எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பட்டை வகை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக 3 பச்சை மிளகாய், ஆனியன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனியனை நல்லா நீட்டா கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிரியாணிக்காக கட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. நல்லா நீட்டா கட் பண்ணா நல்லா இருக்கும், சீக்கிரமா வதங்கிடும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு பிரியாணி செய்கிறேன். அதுக்கு வந்து நல்லா பெரிய பெரிய வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம், 3 தக்காளி, 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். நான் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை நல்லா வதக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்வேன். ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு தக்காளி சாதம் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி பேபி கப்பர் வெளியெல்லாம் வாங்கினா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோயிஷாக ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்ச முடியாது கருப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலெல்லாம் இந்த தக்காளி வெந்துதான் இருக்கும். இது மாதிரி வெந்து இருக்கும் கட்டி, ஆனால் குழைய இருக்காது. ஆமாம். ஸோ அதனால தக்காளி ரொம்ப வதக்காம ஓரளவுக்கு தக்காளி வெந்துடும் இல்லையா, அது மாதிரி வதக்கிட்டு மசாலா சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா, ரெட் சில்லி பவுடர், உப்பு. ரெட் சில்லி பவுடர் நான் கொஞ்சமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து பாப்பாலாம் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அதனால உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கு, அதையும் சேர்த்துடலாம். பிரியாணிக்கு வந்து நிறைய பொருள் சேர்ப்போம், ஆனால் அது எல்லாமே டேஸ்ட்டுக்காக. இதில் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே புதினா வந்து நம்ம ஒரு இலையா வந்து கிள்ளி போடாத, நல்லா அலசிட்டு அந்த தண்டோட கட் பண்ணி போடணும்னா அதுவும் ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமாங்க பாருங்க, புதினா வந்து அப்படியே கட் பண்ணி தண்டோட கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து சமையல் மாஸ்டர் செய்யும் போது பார்த்தது, வீட்டுக்கு பிரியாணி மாஸ்டர் பிரியாணி கத்துக்கிட்டது, அப்போ வந்து பார்த்து கத்துக்கிட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கூடவே தயிர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கேன், தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கிண்டிட்டு சிக்கனையும் சேர்த்துடலாம். அடி பிடிச்சிருந்தாலும் தயிர்லாம் சேர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரண்டு வந்துடும். மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கனையும் சேர்த்து வதக்கிடலாம். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு மசாலா சூப்பராக இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இருக்கா, பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா. சரி, இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் மசாலாவிலே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 5 minutes இருக்கட்டும். அப்படியே ஆமாம், தண்ணி ஊற்றினா உடனே தண்ணி ட்ரை ஆகிடும். சாப்பாடு தண்ணியும் உடனே தம் கட்டிட வேண்டியதான். சிக்கன் பிரியாணி இன்னும் ஒரு 20 minutes தம் கட்டுறதெல்லாம் சேர்த்தோன்னா ஒரு 30 நிமிஷம் ஆகும். நான் எப்பவுமே ஒரு 20 minutes வந்து பார்த்தீங்கன்னா தம்மில் வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வதக்கி தண்ணி அரிசி போடுற வரைக்கும் தான் டைமிங், ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகுமே அதுக்கு. அதுக்கப்புறம் 20 நிமிஷம் அது ஓரமாக வச்சுட்டு நம்ம மற்ற வேலைலாம் பார்க்கறது கரெக்டாக இருக்கும். சிக்கன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஆமாம் அளந்து வச்சுட்டா போல இருக்கு. எஸ், இந்த படி அளவு 1.5 படி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி போட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு படிக்கு 1.5 அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி, 1க்கு 1.5 பாஸ்மதி அரிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன். தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு உடையாம வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி நிறையா இருக்குல்ல, அப்படியே அரிசி வெந்து அப்படியே மேலே வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு 1/2 லெமன் வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டுக்கலாம். சாதம் வந்து ஒட்டாமல் ஒரு லெமன் போட்டால் அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா வெந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே வந்துடுச்சு பாருங்கள். இது மாதிரி வரும்போது தம் கட்டினா கரெக்டாக இருக்கும். இந்த தண்ணிக்கு அப்படியே ஃபுல்லாக வந்து வெந்துடும். தண்ணி ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் கீழே சாதம் வேகும், மேல் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா வேகும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு வந்து தலைன்னு வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம் கட்டிடலாம். வாழை இலை இல்லை, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை இல்லாமலே தம் கட்டிக்கலாம். ஆமாம், தம் கட்டுறதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நெய் வந்து இப்பயே சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா தம்மு உடைக்கும் போது நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நெய் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து எப்பயுமே தம் கட்டும் போதே நெய் வந்து சேர்த்துருவேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெய்லாம் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டுடலாம். இந்த குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் இருக்கும், ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வந்து மூடி வச்சிடலாம். விசில் மட்டும் போடக்கூடாது, அதானே? ஆமாம், விசில் போட்டால் ப்ரெஷர் உள்ளே வந்துடும். ஸோ அதனால் விசில் போடாமல் இந்த சைடு பாருங்க தோசைக்கல் வச்சு அடுப்பு எரிய வச்சிருக்கேன். அப்படியே தூக்கி இந்த சைடு தோசைக்கல்லாம் வச்சிட வேண்டியதான். 20 minutes தம் கட்டினா பிரியாணி ரெடி. ஆமா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. 65 வந்து பார்த்தீங்கன்னா வானில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 65 மசாலாவும் சூப்பராக ஊறி இருக்கு கலர்ஃபுல்லாக.
இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே. ஒரே டைம்ல போட்டுறலாம் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா போடலாம். கடலை எண்ணெய் அப்பதான் நல்லா இருக்கும். ஒரே டைம் போடும்போது சில்லுன்னு இருக்குல்ல, என்ன ஆகுனா எண்ணெய் சூடு உடனே குறைஞ்சிடும். குறையும் போது என்ன ஆகுனா அந்த மாவுலாம் இருக்கு இல்லையா, அதுல கான்ஃபிளவர்லாம் சேர்த்துருக்குல்ல, அது அப்படியே போயிட்டு வானல்ல அப்படியே ஒட்டிக்கும். ஸோ வந்து அந்த சிக்கன்ல இருந்து எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் மாவு. ஸோ எண்ணெய் வந்து சூடா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சூடா இருந்தாதான் அந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாம இருக்கும். 65 போடும்போது மாவு பிரிஞ்சு வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் சூடு இல்லாம போட்டீங்கன்னா தான் பிரிஞ்சிடும், வானல் அடியில போய் ஒட்டிக்கும். இப்போ அழகா வருது பாருங்க, அப்படியே சூப்பரா ரெடி ஆகுது. அப்படியே வேக வச்சு வெளியே எடுத்துட்டு வந்துதான் 65 சூப்பரா ரெடி ஆயிருக்கு போல இருக்கு. ஆமா, எடுத்துடலாம் பாருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேட்சும் பொரிச்சு எடுத்துக்கலாம். 65 வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் பொரிச்சு எடுப்பாங்க. ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக பொரிச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்னொரு டைம் போட்டு எடுத்தோம்னா நல்லா பொறுமுன்னு நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ஒரே டைமே டீப்பாக வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். அப்படியே வந்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறக்கி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், செமையா ரெடி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம வாசனையா இருக்கு சைல பிரியாணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா பிரியாணி ரெடி ஆயிருக்கு. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா அழகா வெந்துடுச்சுங்க பாருங்க. கலருமே பாத்தியா அந்த லைட் கலர் கடையில எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி கலர் வந்து கிடைச்சிருக்கு. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 ஆனியன் ரைத்தா வந்து பண்ணோம்னா சூப்பரான லஞ்ச் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. நீங்க எப்படி பிரியாணி பண்ணுவீங்க? இப்ப நான் பண்ண இல்லையா, இதோட கொஞ்சம் வித்தியாசமா நான் எப்படி செய்வேன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பாய்.